அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணக்கம் நேயர்களே, மீண்டும் இன்னைக்கு திங்கட்கிழமை டிசம்பர் 6ஆம் தேதி உங்களை குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இந்த வாரம் கொலம்பியா குரூப்பின் ஆதரவில் இன்னைக்கு குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட் பார்த்துடலாம். முதல்ல டாப் ஆஃப் தி ஹவரில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் கனடாவை பொறுத்த வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பற்றியான கேள்விகளை பார்லிமெண்ட்டில் எம்பிகள் கூடின இந்த சமயத்தில் கேட்கப்பட்டிருக்குது. ஸோ அதைத்தான் ஃபஸ்ட் டாப் ஆஃப் தி இயரில் பார்க்க போகிறோம். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக அந்த செக்மெண்ட்குள்ளே போகும்போது இதை பற்றி பேசுவோம். அடுத்ததாக கெனடிய வளத்தில் நம்மளோட ஆப்போசிஷன் லீடர் திரு எரின் அவர்கள் அகேன் இதே மாதிரி பொலிட்டிக்கலான சில விஷயங்கள் இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கிற விஷயங்களை பற்றி அவர்கிட்ட கேட்கப்பட்ட போது அவரோட பார்வையில் இந்த விஷயங்கள் எந்த மாதிரியாக இருக்குது அப்படின்றத தான் கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லிபரலோட கவர்மெண்ட் இப்போது 2வது முறையாக மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தேர்வெடுக்கப்பட்டதுக்கப்புறம் அவரோட பார்வையில் இந்த கவர்மெண்ட் என்ன மாதிரி செயல்பட்டுட்டு இருக்குது அப்படின்றதையுமே கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் கரன்சி இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் கலையரங்கம் அகேன் ஒரு பியூட்டிஃபுல்லான கெனடிய ப்ரொடக்ஷன் பாடல். கீபோர்டில் இன்றைக்கி நமக்காக R.J.Rajanisan செஞ்சுருக்காங்க. ஸோ அதைத்தான் பார்க்க போகிறோம் கலையரங்கத்தில். அதை தொடர்ந்து நாளைக்கு வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்க போகுது மற்றும் மற்ற முக்கியமான செய்திகள் கெனடிய செய்திகளை நியூஸ் செக்மெண்ட்லேயும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவர், நான் முதல்ல சொன்ன மாதிரியே இன்றைக்கி கண்டிப்பாக நியூஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக சைனாவுக்கும் கனடாவுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா கெனடியன் அம்பாசிடர் டு சைனா திரு டொமினிக் பேர்டன் அவர்கள் இன்றைக்கி ரிசைன் பண்ணுறாங்க அவங்களோட பதவியிலிருந்து. இதுக்கான கேள்விகள் அண்ட் ரியாக்ஷன்ஸ் ரொம்பவே இருக்குது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் கிட்ட இருந்து. டொமினிக் பேர்டனை பற்றி யோசித்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த 2 மைக்கேல்கள் வந்து சைனாவில் அரெஸ்ட் பண்ணப்பட்ட நேரத்திலிருந்தே அவங்கள வெளியில் கொண்டு வரதுலேருந்து எத்தனையோ விஷயங்களில் ரொம்பவே டீட்டெயில்டாக அவங்க வந்து இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. ஸோ இந்த வகையில் இப்போ அவங்க ரிசைன் பண்ணுற இந்த சுச்சுவேஷன் வந்து நிறைய கேள்விகளை இழுத்துட்ருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பீஜிங்கில் தான் அடுத்ததாக ஒலிம்பிக் கேம்ஸ் நடக்க போகுது. ஸோ அதுவுமே ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இந்த சுச்சுவேஷனில். ஏன்னா யூஎஸ் வந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க அவங்க வந்து இந்த கேம்ஸை வந்து பாய்காட் பண்ண போகிறதா. இது வந்து டிப்ளமேட்டிக் பாய்காட்னு சொல்கிறாங்க. ஏன்னா சைனாவில் நடந்துகிட்ருக்க ஹியூமன் ரைட்ஸ் அப்யூஸுக்கான எதிர்ப்பாக யூஎஸ் வந்து இந்த கேம்ஸுக்கு அவங்க வந்து பங்கிட்டுக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அஃப்கோர்ஸ் யூஎஸோட மெயின் நேபரான கனடாவுக்குமே இதுக்கான ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகுது. இதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் அப்யூஸ் கனடாவில் சைனாவில் நடந்துகிட்ருக்கிற இந்த அப்யூஸை வந்து
எதிர்கொள்ளும் வகையில் கனடாவுமே இந்த கேம்ஸை வந்து பாய்காட் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேரோட ஒரு பார்வையாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நிறைய கேள்விகள், இதை சம்மந்தப்பட்ட கேள்விகள் எல்லார் மனசுலையுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கேள்விகளை தான் இன்றைக்கி பார்லிமெண்ட் எம்பிஸ்க்கு முன்னாடி ப்ரெஸ் முன் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கோவிட் பொறுத்த வரைக்கும் ஒமிக்ரான் வைரஸ் அண்ட் இது சம்மந்தப்பட்டு ட்ராவல் எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான குவெஸ்டன் மார்க்கான சுச்சுவேஷனில் தான் இருக்கிறோம். ஸோ இந்த கேள்விகளை நம்மளோட பார்லிமெண்ட் எம்பிஸ் கிட்ட கேட்கும் போது அவங்களோட பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்றது தான் முதல்ல டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். Yeah, we have about a category, I would say, of 12,000 or so documents that deal with roughly 8 school narratives from 2. There are 4 orders of the Catholic Church that this government did not have the permission to release documents. 2 of them are defunct, but the 2 principal ones are the Sisters of Providence and the Sisters of St. Anne, dealing mostly with schools on the West Coast, and that deals with I'd say about 12,000 documents. I guess after the events that have all shocked the conscience over the last 4 months, it's led us to a rethinking of the position that we have as a Canadian government. The belief was that we were fulfilling the strict legal obligations of our duties to the National Centre for Truth and Reconciliation, but obviously knowing there's a lot of survivors that are looking for closure, and any piece of information can provide that. We took a look internally and saw readily this group of documents that should be disclosed to the NCTR, and so that to protect Canadians, and Omicron is real. It's a concern. But these are Canadians who are in the hotels. Well, I was just going to try to finish the answer. We put the measures in place to protect Canadians. We have to buy ourselves some time to learn more about Omicron so that we can learn about its transmissibility, most importantly to learn about whether or not the vaccines are effective against it. And with regards to the additional requirements that we're asking of Canadians, we acknowledge this will require more time. And that people should be factoring that into their travel plans, but it's a necessary and fair trade-off to make sure that we are appropriately managing this new variant of concern. Is being served rotten salads also necessary, and not providing diapers to babies? No, of course not. And the expectation would be that when travelers are going to isolate or to serve in a quarantine where necessary, where they're coming from one of the countries of listed concern, that they get access to appropriate food and accommodation. So, look, what we've committed to Canadians is to do everything we can to protect their health and safety, and that we have border measures based on the information and the advice that we receive. The reason why we've included this third country testing is to create some kind of a cushion between the time of departure and the time of arrival, and it's based on the advice that we receive. As we learn more about this variant, as we learn more about conditions, we could reassess. But for now, this is the rationale for putting a third country testing. Minister Algabra, some airports say they're worried that the new testing requirement for people coming into the country from abroad, except the United States, is going to create major delays during the holiday travel season. What do you say? Is that going to be the case? I say I really am sympathetic to the anxiety that people have, that airports have. These measures are meant to protect the health and safety of Canadians. We're working closely with airports and Public Health Agency of Canada and CBSA to do it as smoothly and as efficiently as possible. But I also want to let Canadians know and ask for their patience and cooperation. This is a new system that we're implementing that may take some time to ramp up, but we're all in this together, and I ask for everybody's cooperation. But travelers should expect delays. Travelers need to be prepared for delays. Well, we obviously recognize that this is very complicated for everyone, including people in South Africa who are having a very harsh time. But we're obviously putting this into place not because we like that, but because we absolutely have to protect the health and safety of Canadians. What are we talking here?
Well, we obviously understand the concern, and we would like to know the future. However, there is yet a lot of things we don't know about both the variant and the situation across the world. So my PHAC and the relevant health officials are working with the countries affected and with international partners. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. ஸோ கோவிடை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒமிக்ரான் வேரியண்ட் பற்றி தான் எல்லார் மனசுலையுமே நிறைய கேள்விகள் ஓடிட்டுருக்குது. அண்ட் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் டிசம்பருன்றதுனால எல்லாருமே ஹாலிடேஸ், ட்ராவலிங் அண்ட் ஃபேமிலியோட கெட் டுகெதர் இதெல்லாமே வந்து இப்போ இருக்கிற இந்த புது வேரியண்ட்னால என்ன மாதிரியாக பாதிக்கப்படும் அப்படின்ற கேள்வி தான் எல்லார் மனசுலையுமே இருக்குது. இப்போ ரீசண்டாக நடத்தப்பட்ட போல் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து கொஞ்சம் கன்சர்ன் இருக்குது. ஆனால் இதனால அவங்களோட கெட் டுகெதர் அண்ட் ஃபேமிலி பிளான்ஸ் வந்து எந்த வகையாலுமே பாதிக்கப்படாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இதை பற்றியான இன்னும் விலாவரியான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். எஸ்பெஷலி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய ரூல்ஸ் அகைன் இன்றைக்கி December 6 மாறி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்க்கு ட்ராவல் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா ஃப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ஏர்போர்ட் மூலமாக ஃப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியாவது ஆன்டிஜென் டெஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு இருக்கணும். இந்த டெஸ்ட் வந்து முன்னாடி 72 hours ப்ரையர் எடுத்தால் போதும் அப்படின்ற ஒரு ரூல் இருந்துச்சு. பட் இப்போ வந்து அது வித்தின் 24 hours இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அங்கே நீங்கள் ரீச் ஆனதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் கனடாவுக்கு ரிட்டர்ன் வரும்போதுமே வந்து பிசிஆர் டெஸ்ட் வந்து இன்னுமே நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் கனடாவுக்குள்ளே வரதுன்னா. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஃபுல்லி வேக்சினேட்டட் ப்ரூஃப் இருக்கணும். ஸோ இது வந்து ஃப்ளையிங்க்கு. அகெயின் நீங்கள் ரோட் ட்ராவல் மூலமாக லேண்ட் பார்டர் மூலமாக போகிறீங்க அப்படின்னா ஆன்டிஜென் டெஸ்ட் தேவைப்படாது யூஎஸ் என்ட்ரு ஆகும்போது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வெறும் 72 hours தான் இருக்கிறீங்க அப்படின்னா பிசிஆர் டெஸ்ட்டுமே தேவைப்படாது கனடாக்குள்ளே ரீஎன்டர் ஆகும்போது. பட் அகேன் இது வந்து லேண்ட் பார்டர் மூலமாக போயிட்டு வரத்துக்கு மட்டும்தான். அது வந்து இன்னையோட ரூல் மட்டும்தான். ஆஃப்கோர்ஸ் இந்த ஒமிக்ரான் வைரஸ் என்ன மாதிரியான பரவல் அண்ட் இதனால் என்ன மாதிரியான ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாறும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணிவிட்டு கனடாக்குள்ளே திரும்பி வந்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் பிசிஆர் டெஸ்ட் வந்து 72 hours முன்னாடி எடுத்துகிட்ருக்கணும் அப்படின்றது தான் இன்னமும் நடைமுறையில் இருக்குது. பட் ஆஃப்கோர்ஸ் கெனேடியன் ரெசிடென்ட்ஸாக இருந்தால், கெனேடியன் சிட்டிசன்ஸ் அண்ட் ரெசிடென்ட்ஸாக இருந்தால் திரும்பி வரும்போது நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டடாக இல்லைன்னா கூட கனடாக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஆனால் அவங்க வந்து 14 days குவாரண்டைன் கண்டிப்பாக கடைப்பற்றியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் 8 days உள்ளே என்ட்ராகி 8 days வந்து ஒரு ஃபாலோஅப் டெஸ்ட்டும் எடுத்து ரிசல்ட்டை அனுப்பி வைக்கணும் ஹெல்த் கனடாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் டிசம்பர் வந்து ஒரு ரொம்ப பிஸியான மந்த் ட்ராவலிங்க்கு மட்டும் இல்லை, ஃபேமிலி கெட் டுகெதர்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த நம்பர்ஸ் வந்து இப்போவே ஹை லெவல்ஸில் தான் இருக்குது. ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து 800+ இருக்குது. அண்ட் லாஸ்ட் வீக்கெண்ட் அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த வீக் வந்து 1000க்கு மேலே போயிட்டு இருந்துச்சு கேசஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி இப்போ இந்த பிஸி பீரியடுக்கு அப்புறம் கேசஸ் இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு ஹோப்பில் தான் எல்லாருமே பார்த்துட்ருக்குறோம். ஸோ அடுத்ததாக அஃப்கோர்ஸ் கெனடிய வளம், அதுலேயுமே நிறைய கோவிட் பற்றியான கேள்விகள் நம்மளோட ஒப்போசிஷன் லீடர் திரு எரன் ஓடூல் அவர்களிடம் ப்ரெஸ் கேட்டாங்க. ஸோ அவரோட பார்வையில் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்ன மாதிரி அப்படின்றத அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லிபரல் பார்ட்டியோட இப்போதையே உள்ள கவர்மெண்ட் 2வது முறையாக மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இவங்க செலக்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரியான, அதாவது எரன் ஓடூலோட பார்வையில் அவங்களோட கவர்மெண்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற கேள்விகள் தான் அவர் முன்னாடி வைக்கப்பட்டது. ஸோ அதுக்கு அவர் கொடுத்த பதில் பார்க்கலாம்.
While the holidays are quickly approaching, there is still no plan to tackle many of the challenges facing our country. This is supposed to be a time to celebrate with family and friends, but Canadian families are worried. Worried about rising costs, worried about housing, worried about what all this means for their family, and most importantly, worried that no help is coming. But as I've said before, Canada's Conservatives are here to be a voice for the millions of Canadians left behind in Justin Trudeau's economy. These are everyday examples of skyrocketing inflation. It makes life less affordable for everyone. It affects every Canadian. Yet the Liberals have put forward no plan to address it. As the Prime Minister has said, he doesn't think about monetary policy. This isn't about numbers in ledgers. It's about the impact the Trudeau government's mismanagement is having on people. This week, Canada's Conservatives will hold Justin Trudeau's government to account for economic failures. They have left Canadians behind in their high tax, high debt agenda, and they've left people behind in Afghanistan who are at risk because they helped Canada. Tomorrow, Conservatives are calling for the creation of a special committee to review the fall of Afghanistan to the Taliban. They had months to plan for U.S. troops pulling out of Afghanistan, to plan for what that would mean for Canadians on the ground and Afghans on the ground who fought or served alongside Canada. Yet the Liberal government has brought less than 10% of the Afghan refugees to Canada that they promised. They called a pandemic election when Justin Trudeau should have been showing leadership. This committee will help Canadians understand why they failed to act. Rhetoric and empty promises are what we've heard from this government at a time that Canadians desperately need progress. And on Thursday, we will hold the Trudeau government to account for their failure to address the cost of living crisis that is pricing families out of their homes and driving up the costs of everyday goods. All of this while wages across the country are stagnant. The Trudeau government has mishandled the relationship with China since the early days of Mr. Trudeau's time as Prime Minister. I'd like to thank Mr. Barton for his service. We had no ambassador for almost a year in between Mr. Barton and Mr. McCallum, who had to resign because of failures to be transparent with respect to the situation with the two Michaels. So I don't think there's any Canadian who doesn't feel that Canadian relations with China are a mess. What we need to have is a principle-based approach that shows that our economic interests in China will not dominate our concerns about human rights, whether for the Uyghurs, the situation in Hong Kong, tensions with respect to Taiwan. We should be working with our allies, and I would hope Mr. Trudeau puts a professional, experienced diplomat in that post, not a friend of the Liberal Party. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. ஸோ இந்த பேண்டமிக்கை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் ஃபார் த பாஸ்ட் 2 years. ஸோ இந்த டைம்குள்ளே நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. ட்ரக் கம்பெனிஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸை பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நம்மள்கிட்ட இப்போ இருக்கிற வேக்சினேஷன் கூட ஒரு பெரிய கேம் சேஞ்சர்னு தான் சொல்லணும். வித்தின் இயர் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த வேக்சினை வந்து டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி அண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கண்டிப்பாக இது வந்து பேண்டமிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கேம் சேஞ்சிங் சுச்சுவேஷனாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கேம் சேஞ்சிங் சுச்சுவேஷன் இந்த பேண்டமிக்கில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்டிவைரல் ட்ரக். அதாவது இந்த ஆன்டிவைரல் ட்ரக் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வைரஸ் கோவிட் மாதிரியான வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம உடம்புகிட்ட இருக்கிற அந்த ப்ரோட்டீனை வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி அந்த ஆன்டிவைரல், அதாவது வைரஸ் வந்து திரும்பி ரொம்ப ரீப்ரொடியூஸ் ஆகி க்ரோ ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆன்டிவைரல் ட்ரக்.
அண்ட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இது வந்து ஒரு ஐவியில் தான் இந்த ட்ரக்கை வந்து இப்போதைக்கு கொடுக்க முடியும். ஸோ ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரக்கை வந்து நம்ம கொடுக்க முடியும் அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் இப்போ இருக்கிறோம். பட் இதை வந்து கூடிய சீக்கிரமே வந்து மாத்திரை வடிவில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து கனடாவில் ஒன்டாரியோவில் விட்பியில் இருக்கல மெர்க் அப்படின்ற ஒரு கம்பெனி, ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி தான் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து இதை ப்ரொடியூஸும் பண்ணிகிட்ருக்கிறாங்க இப்போதைக்கு. அண்ட் இது வந்து அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு லோக்கலாகவும் அதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட்லேயும் இவங்க வந்து இந்த ஆன்டிவைரல் ட்ரக்கை வந்து விற்கணும் அப்படின்ற அக்ரிமெண்ட்டில் இருக்குது. அண்ட் இப்போ வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது ஹெல்த் கனடாவோட க்ரீன் லைட்டுக்கு மட்டும்தான். ஒன்ஸ் ஹெல்த் கனடாவோட அப்ரூவல் கிடச்சிருச்சுன்னா இந்த ஆன்டிவைரல் ட்ரக் வந்து ரொம்ப ஈஸியாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். இது என்ன நடக்கும் அப்படின்னா, இது அவைலபிள் ஆனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு முன்னாடியே கோவிட்னால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த ட்ரக்கை ப்ரிஸ்கிரைப் பண்ணுற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலைசேஷன் குறையும். அதாவது இந்த பேஷண்ட்ஸ் இன்னும் ஜாஸ்தி கோவிடால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் இந்த மருந்தை கொடுக்கறதுக்கு பதிலாக மாத்திரை வடிவத்தில் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு முன்னாடியே கொடுத்து அதுக்கான வீரியத்தை குறைக்க முடியும் அப்படின்ற ஹோப் தான் இந்த மாத்திரையோட ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் ஃபாஸ்டாக்கி சீக்கிரமே இது வந்து மார்க்கெட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அகேன் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு விஷயமுமே வந்து ரொம்ப ஒரு கேம் சேஞ்சிங்கான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். பேண்டமிக் எவ்வளோ சீக்கிரம் கம் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு அடுத்த ஒரு ஸ்டெப்பாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. அஃப்கோர்ஸ் பேண்டமிக்கில் வந்து நிறைய செக்டர் வந்து எக்கனாமிக்கலி அடிப்பட்ட மாதிரியே நிறைய செக்டர் வந்து பயங்கரமாக பூம் ஆகிருக்கு. அதில் வந்து ஃபார்மசூட்டிக்கல் செக்டர் வந்து சொல்லலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஹோம் என்டர்டெயின்மெண்ட் செக்டர்ஸுமே வந்து ரொம்ப பூமான செக்டர் தான் சொல்லணும் பேண்டமிக்கில். ஸோ அந்த வகையில் நம்மளோட எக்கனாமி என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து நமக்கு டைரெக்டாக சொல்லும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை இலங்கை 188 இலங்கை ரூபா, இந்தியா 60 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.70 ஈரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.11 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. அடுத்ததா ரொம்ப ஒரு ரிலாக்ஸிங்கான செக்மெண்ட் நம்மளோட கலையரங்கம். எப்பயும் போல் இன்றைக்குமே ஒரு கெனேடிய ப்ரொடக்ஷனை தான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி வந்து பாடல் இல்லாமல் ஒரு கீபோர்ட் ப்ளே தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பாடல் வந்து ரொம்பவே ஃபேமஸ். இப்போ ரீசெண்டாக இதை வந்து ரீமேக் பண்ணாங்க. அண்ட் ரீமேக் பண்ணதுக்கப்புறம் இன்னமும் ஃபேமஸ் ஆச்சு. ரீமேக்கோட ரீமிக்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ கை வச்சாலும் வைக்காம அப்படின்ற அந்த பாடல் தான் கீபோர்டில் நமக்காக R.J. ரஜினிசன் வாசிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து அஃப்கோர்ஸ் யூடியூப்பில் லேர்ன் ஃப்ரம் ராஜ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்களோட நிறைய டுட்டோரியல் பாடல்கள் நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் அழகாக அதை வந்து எப்படி நம்ம கீபோர்டில் கற்றுக்கலாம் அப்படின்றதையும் ரொம்ப நீட்டாக சொல்கிறாங்க. அண்ட் அந்த வகையில் இன்றைக்கி கலையரங்கத்தில் இவங்களோட ப்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம்.
change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற இந்த வேக்சின் பாஸ்போர்ட் அப்படின்றது வந்து, அதாவது இன்டோரில் நீங்கள் கேதர் ஆகணும், ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஜிம்மாக இருக்கட்டும், சினிமா தியேட்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் கேதர் ஆகணும், என்ட்ரு ஆகணும் அப்படின்னா வேக்சினேஷன் ப்ரூஃப் காமிக்கணும். ஸோ இதுதான் வந்து வேக்சினேஷன் பாஸ்போர்ட்னு சொல்லிகிட்ருக்குறோம். ஸோ இது வந்து டக்ஃபோர்ட் அவர்கள் இதை கொண்டு வரும்போது ஜான்வரி 17th வாக்கில், ஜான்வரி 17th 2022 வாக்கில் இந்த வேக்சினேஷன் பாஸ்போர்ட்ஸ் வந்து மெலோடவுன் பண்ணப்படும், அதாவது இதுக்கான தேவை வந்து குறைக்கப்படும் இந்த ஸ்டேஜில் அப்படின்ட்டு அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில், எஸ்பெஷலி இப்போது ஒமிக்ரான் அப்படின்ற இந்த நியூ வேரியண்ட் வந்திருக்கிற ஸ்டேஜில் வந்து இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்ட்டு நம்மளோட டெப்யூட்டி ப்ரீமியர் மற்றும் ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. And it makes sense. ஏன்னா அகெயின் இந்த ஒமிக்ரான் வேரியண்ட் வந்து என்ன மாதிரியான பரவுது, எந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இது போஸ்ட் பண்ண போகுது அப்படின்றது தெரியாத பட்சத்தில் இப்போ இருக்கிற ரூல்ஸை வந்து எந்த வகையிலையும் நம்ம குறைக்க முடியாது அப்படின்றது தான் இப்போ இருக்கிற பரவலான செய்தியாக இருக்குது. ஸோ அந்த வகையில் அந்த ப்ரீவியஸ் சிச்சுவேஷனில் கொடுக்கப்பட்ட அந்த டெட்லைன் இப்போதைக்கு அமலுக்கு வர்றது ரொம்பவே டிஃபிகல்ட் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ இருக்கிற இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் வந்து நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ட் இதோட அடுத்த டெட்லைன்னு பார்த்திங்கன்னா மார்ச் எண்டில் வந்து எல்லா வகையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே எக்ஸ்பைரி ஆகும், இன்க்ளூடிங் மாஸ்க் அப்படின்னு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் அகேன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில், இப்போ இருக்கிற இந்த ஒமிக்ரான் அப்டேட்னால அதுவுமே தள்ளப்படலாம் அப்படின்ற ஒரு அவுட்லுக் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அகேன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எனிவேஸ் இப்போதைக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்கிறோம். ப்ளஸ் வேக்சினேஷன் ப்ரூஃப் காமிச்சு தான் நம்ம எந்த ஒரு இடத்துக்கும் போக வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்குது. அண்ட் இது அட்லீஸ்ட் அடுத்த ஒரு மாதம் 1 to 2 months ஆகுது இது வந்து நீடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது கோவிட சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் காலையில் 9 degrees Celsius 9 to 10 degrees Celsius இருந்துச்சு. ரொம்பவே வார்மான ஒரு டே. டிசம்பருக்கு இந்த டெம்பரேச்சர் ரொம்பவே ஒரு வித்தியாசமான டெம்பரேச்சர் டொரண்டோவை பொறுத்த வரைக்கும். பட் அது மத்தியானம் வரைக்கும் தான். ஈவினிங்க்கு மேலே ரொம்ப குயிக்காக டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிது. அண்ட் ட்ராப் ஆகிறது மட்டும் இல்லாமல் பயங்கரமான காற்றோட ஸ்னோ வந்து இருந்ததுனால ரொம்ப விசிபிலிட்டி ரொம்ப லோவாக இருந்துச்சு. இப்போவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிறதுனால நிறைய இடங்களில் பிளாக் ஐஸ், ஃப்ரீசிங் ரெயின் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதிர்கொண்டுட்ருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நைட் ரொம்பவே கோல்டாக போகுது டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் அண்ட் நார்த் ஆஃப் ஜிடிஏவை பொறுத்த வரைக்கும். பட் நாளைக்கு இந்த மாதிரி இருக்கும் டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத பார்ப்போம். இது டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான் வெஸ்ட் எண்டில் பயங்கரமான மழை பிசியை பொறுத்த வரைக்கும். அங்கே அது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனாக தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்குது. ஸோ அந்த வகையில் நாளைக்கு டொரண்டோ, பிசி மற்றும் மற்ற முக்கியமான நகரங்களில் வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°6°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும்.
ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 5 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 14 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 3 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 2 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். இன்னைக்கு நிறையவே முக்கியமான செய்திகள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு பொலிட்டிக்கல் கொஞ்சம் அன்ரெஸ்ட்னு சொல்லலாம். சைனாவுக்கும் கனடா அண்ட் யூஎஸை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒமிக்ரான் வைரஸ் பற்றியான வேரியண்ட் பற்றியான நிறைய அப்டேட்ஸ் அண்ட் இதனால ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் மற்ற மாதிரியான இம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேசிட்டு தான் இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையவே முக்கியமான செய்திகள் கனடாவை பொறுத்த வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை தான் அடுத்ததாக நம்ம நியூஸ் செக்மெண்ட்டில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். உலகளாவிய விநியோகத்துக்காக கோவிட் தடுப்பு மருந்தை கனடாவில் தயாரிக்க மெரக் கனடா முடிவு செய்துள்ளது. உலகளாவிய விநியோகத்துக்காக அதன் கோவிட் தடுப்பு மருந்தை கனடாவில் தயாரிக்க தெர்மோ ஃபிஷர் சயின்டிஃபிக் நிறுவனத்துடன் கூட்டு சேர்வதாக மெரக் கனடா இன்று அறிவித்துள்ளது. தெர்மோ ஃபிஷர் சயின்டிஃபிக் நிறுவனம் தற்போது விட்பி, ஒன்டாரியோவில் இயங்குகிறது. இந்த நிறுவனம் தயாரிக்க உள்ள கோவிட் தடுப்பு மருந்துகள் கனடா, இங்கிலாந்து, ஐரோப்பிய ஒன்றியம், ஆசியா, பசிபிக் மற்றும் லத்தீன் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் விநியோகிக்கப்படும். இந்த தடுப்பு மருந்துக்கான ஒப்புதலை ஹெல்த் கனடா இதுவரை வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அறிவித்தலின் மூலம் கனடாவில் உயிரி உற்பத்தி திறனை மீண்டும் உருவாக்குகிறோம் என புத்தாக்கம் அறிவியல் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பிரான்சுவா பிலிப் ஷாம்பெயின் கூறினார். எதிர்கால பொது சுகாதார அவசர நிலைகளுக்கு கனடா சிறப்பாக தயாராக இருப்பதை உறுதி செய்வதற்காக அரசாங்கத்தின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த அறிவிப்பு இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். இந்த ஒப்புதல் எதிர்கால பொது சுகாதார அவசர நிலைகளுக்கு கனடாவின் விநியோக சங்கிலியை சிறப்பாக பாதுகாக்க உதவும் என நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரைவ்கன் செயலியை பயன்படுத்த மறந்த பயணிகள் எல்லையில் தமது விவரங்களை தெரிவிக்கலாம் என இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் கனடாவுக்குள் நுழைவதற்கு அரைவ்கன் செயலி கட்டாயமானது என கடந்த வாரம் கனேடிய அரசாங்கம் நினைவூட்டியது. ஆனாலும் கனேடிய பயணிகள் தமது பயண விவரங்களை நேரில் வழங்க அனுமதிக்கும் புதிய வழிமுறைகளை கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் எல்லை அதிகாரிகளுக்கு இன்று வழங்கியுள்ளார். அரசாங்கத்தின் அரைவ்கன் செயலியை பயன்படுத்த முடியாதவர்கள் அல்லது அதை நிரப்ப மறந்தவர்கள் தமது பயண விவரங்களை நேரில் வழங்க அனுமதிக்கப்படும் என இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒமிக்ரான் தொற்றின் பரவல் தொடர்ந்தால் தடுப்பூசி கடவுச்சீட்டு முறையை ஜனவரியில் நிறுத்த வாய்ப்பில்லை என ஒன்டாரியோ சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
இன்று மாகாண சபையில் கேள்வி நேரத்தின் போது சுகாதார அமைச்சரும் துணை முதல்வருமான கிறிஸ்டின் எலியட் இன்று இந்த தகவலை வெளியிட்டார். ஒமிக்ரான் தொற்றின் திரிபு டெல்டாவை விட பொதுமக்களுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தினால் திட்டமிட்டபடி மாகாணத்தின் தடுப்பூசி கடவுச்சீட்டு முறை அடுத்த மாதம் நிறுத்தப்படாது என அவர் கூறியுள்ளார். புதிய ஜனநாயக கட்சியின் கேள்விக்கு பதிலளித்த சுகாதார அமைச்சர் பல உட்புற பொது நடவடிக்கைகளை முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டவர்களுக்கு கட்டுப்படுத்தும் நடவடிக்கை திட்டமிட்டபடி அடுத்த மாதம் மூடப்படாது என கூறினார். தற்போது ஒன்டாரியோவில் நடைமுறையில் உள்ள தடுப்பூசி கடவுச்சீட்டு முறையும் உட்புறங்களில் முகமூடி அணிய வேண்டிய உத்தரவும் அடுத்த வருடம் மார்ச் இறுதிக்குள் முற்றிலும் காலாவதியாகிவிடும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஒன்டாரியோவில் தொடர்ந்து 3 தினங்கள் நாளாந்தம் 1000க்கு அதிகமான பதிவான கோவிட் தொற்றுக்கள் இன்று 1000க்கு குறைவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று 887 புதிய தொற்றுக்களையும் 3 மரணங்களையும் சுகாதார அதிகாரிகள் பதிவு செய்துள்ளார்கள். நேற்று 1184, சனிக்கிழமை 1053, வெள்ளிக்கிழமைக்கு 1031 என புதிய தொற்றுக்களை ஒன்டாரியோ மாகாணம் பதிவு செய்திருந்தது. கடந்த வாரம் 783 இருந்த ஒன்டாரியோவின் 7 நாள் தொற்றின் சராசரி இன்று 940 அதிகரித்துள்ளது. வார விடுமுறையில் ஒன்டாரியோவில் பதிவான மரணங்களுடன் தொற்றின் காரணமாக ஏற்பட்ட மரணங்களின் எண்ணிக்கை ஒன்டாரியோவில் 10,000 தாண்டியது. இன்றுடன் ஒன்டாரியோவில் 10,027 மரணங்கள் பதிவாகியுள்ளன. அதேவேளை ஒன்டாரியோவில் 11.2 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் இதுவரை முழுமையாக தடுப்பூசி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவுக்கான கெனேடிய தூதுவர் பதவியிலிருந்து தூதுவர் பதவி விலகிறார். டாமினிக் பாட்டன் சீனாவுக்கான கனடாவின் தூதுவர் பதவியில் இருந்து இந்த மாத இறுதியில் விலகுகிறார். இன்று வெளியிடப்பட்ட பிரதமர் அலுவலகத்தின் அறிக்கையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. தனது பதவியை விட்டு விலகுவதற்கான தூதர் பாட்டனின் முடிவை ஏற்றுக்கொள்வதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். பாட்டன் கடந்த 2 ஆண்டுகளாக சீனாவுக்கான தூதுவராக பணியாற்றினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் கடினமான சவால்களை எதிர்கொண்ட காலம் இது என பிரதமர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். சீனாவின் புதிய தூதுவராக யார் நியமிக்கப்படுவார் என்ற விபரத்தை இந்த அறிக்கை குறிப்பிடவில்லை. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் வெள்ள சேதத்தின் அளவு அசாதாரணமானது என மாகாண துணை முதல்வர் தெரிவித்துள்ளார். மாகாண மீட்பு நடவடிக்கைகள் தொடரும் நிலையில் துணை முதல்வர் மைக் ஃபான்வர்த் இன்று இதனை தெரிவித்தார். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தை கடும் வெள்ளம் பாதித்த 3 வாரங்களுக்கு பின்னர் வெள்ளத்தால் சேதமடைந்த பகுதிகளை பார்வையிட்டதாகவும் பல்வேறு சுற்றுப்புறங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்த்ததாகவும் அவர் கூறியுள்ளார். கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. ஸோ இத்துடன் இன்னைக்கு குட் ஈவினிங் கனடா நினைவுக்கு வருகிறது. நிறைய செய்திகள் இன்றைக்கி பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கும் நிறைய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் எங்களோட நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்குறதுக்கு தயாராக இருங்க. ஸோ மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூடி விடைபெறுவது. வணக்கம்.